வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் தள்ளுபடியில் தமிழக அரசு அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? 5 சவரன் தள்ளுபடியா, இல்லை 3 சவரன் தள்ளுபடியா, இல்லை 8 சவரன் தள்ளுபடியா? இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்தி மீண்டும் அடிபட துவங்கியுள்ளது. விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்க நகை வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கூட்டுறவுத்துறையின் இந்த மறுபரிசீலனை நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆம், தமிழகத்தில் முந்தைய அரசால் நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் அனைத்துமே நமக்கு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் தகவலின் பேரில் பெரும் மகிழ்ச்சியை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன், அதாவது சுமார் 40 கிராம் வரையிலான நகைக்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அதன் பின்னர் 11.7 லட்சம் பயனாளிகளுக்கு 44,904 கோடி மதிப்பிலான கடன் தள்ளுபடி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கூட்டுறவுத்துறையில் வைக்கப்பட்டிருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே இனி தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பரிசீலனைகள் செஞ்சிட்ருக்காங்க. இருந்திலும் இந்த நடைமுறை திட்டத்தில் சில சிக்கல்கள் மற்றும் முறைகேடுகள் எழக்கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. திமுக அரசால் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கூட்டுறவுத்துறையை முழுமையாக சீரமைக்க முடிவு செய்துள்ளதுங்க. முழுமையாக அந்த கூட்டுறவுத்துறையை வந்து பார்த்திங்கன்னா சீரமைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் இருந்தாலும் இந்த நடைமுறை சிக்கலில் முழுமையாக ஜோசப் விஜயோடைய ஆட்சியில் இது எல்லாமே சீரமைக்க போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. நகை கடன்களை பெறுவதற்கு இப்போந்தே நீங்கள் தயாராகிக்கோங்க. விரைவில் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. யாருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும்? யாரெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடியில் கிடைக்காதப்பட்ட நபர்கள், இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 வங்கியை தவிர மீதி வங்கியில் நகை கடன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. நகை கடன் தள்ளுபடிக்கு உண்டான விதிகளை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிராம் 5 சவரன், அதாவது 40 கிராம் வரைக்கும் மொத்த தள்ளுபடி நகை கடனின் 40 கிராமுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டாம். 8லேருந்து 12 வகையான பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், 4 கூட்டுறவு வங்கிகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் இதை அமல்படுத்துவதாக தகவல்கள் வந்திருக்கு. தகுதி ஆனவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப யாரெல்லாம் சரியான ஆவணங்கள் அளித்தவர்கள், கடன் பெறும்போது குடும்ப அட்டை, ஆதார் எண்ண விவரங்களை சரியாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி. இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள், மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் தமிழக குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படும். தற்பொழுது குடும்ப அட்டை பயன்பாட்டில் உள்ள அல்லது செல்லுபடியாக ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னா 41 கிராம் வச்சுருந்தா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இந்த சலுகை கிடையாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் போலி நகைகள் வைத்திருந்தால் கண்டிப்பாக இதில் தள்ளுபடி கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே தள்ளுபடி ரெடியாக இருக்கும். மக்களே, இதற்கான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தற்சமயம் போயிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.